ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு புது கதையை பார்க்கலாம். கதை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து போகலாமா இல்லை வேறு போடலாமா அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணவும் முடியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய கதை கணவன் மனைவி உறவில் நம்பிக்கை இல்லாமல் போனால் என்ன நடக்கும் என்பதை உணர்த்தும், மனதை நெகிழ வைக்கும் ஒரு கதையாக இருக்கும். சென்னையில் வசித்து வந்தார்கள் அரவிந்த் மற்றும் நந்தினி. திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகியிருந்தது. அரவிந்த் தனது மனைவியை உயிராக நேசித்தான். அவள் சிரித்தால் அவன் மகிழ்வான். அவள் அழுதால் அவன் மனம் உடைந்தே விடும். ஒரு நாள் அலுவலகத்தில் அரவிந்திற்கு பதவி உயர்வு கிடைத்தது. வீட்டுக்கு வந்து மகிழ்ச்சியுடன், நந்தினி, நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்று கூறினார். ஆனால் அந்த இரவே அரவிந்தின் மொபைலுக்கு ஒரு தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. அதை பார்த்த நந்தினியின் மனதில் சந்தேகம் பிறந்தது. யார் இந்த நேரத்தில் என்று கேட்டாள். ஆஃபீஸ் கால் இருக்கும் என்று அரவிந்த் பதிலளித்தான். ஆனால் அந்த சந்தேகம் அவள் மனதில் விதையாக விழுந்தது. அடுத்த சில நாட்களில் அரவிந்த் வேலை காரணமாக தாமதமாக வீடு திரும்ப ஆரம்பித்தான். அவனுக்கு தெரியாமல் நந்தினி அவனது போனையும் பையையும் சட்டையையும் சோதிக்க ஆரம்பித்தாள். ஒரு நாள் அவள் ஒரு பரிசு பெட்டியை கண்டாள். அதற்குள் அழகான ஒரு வைர மோதிரம் இருந்தது. அதோடு என் உயிருக்கு என்று எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் அவர் வேறேரோ பொண்ணை காதலிக்கிறார் என்று நந்தினி முடிவு செய்தாள். அன்று இரவு அரவிந்த் வீட்டுக்கு வந்தபோது அவள் பேசவே இல்லை. மறுநாள் அதிகாலையில் ஒரு கடிதம் மட்டும் எழுதி வைத்து வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள். அந்த கடிதத்தில், என்னை ஏமாற்றி இன்னொரு வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் என்றாள். நான் உங்கள் வழியில் நிற்க மாட்டேன், இனிமேல் என்னை தேட வேண்டாம் என்று எழுதியிருந்தாள். வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த அரவிந்த் அந்த கடிதத்தை பார்த்ததும் உட்கார்ந்த இடத்திலேயே கதறி அழுதான். அவன் உடனே எல்லா இடங்களுக்கும் தேடினான். உறவினர்கள், நண்பர்கள் அனைவரிடமும் கேட்டான். யாருக்கும் தெரியவில்லை. 3 நாட்கள் அவன் தூங்கவே இல்லை, சாப்பிடவே இல்லை. 4வது நாள் ஒரு முதியோர் இல்லத்திலிருந்து அழைப்பு வந்தது. சார், நந்தினி என்ற பெண் இங்கே இருக்காங்க. அவன் வேகமாக அங்கு ஓடினான். அங்கே ஒரு மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தபடி நந்தினி. அவளை பார்த்ததும் அரவிந்த் ஓடிச் சென்று, நீ என்ன தப்பா பார்த்தே என்று கேட்டான். நந்தினி அழுதபடியே அந்த மோதிரம், அந்த அட்டை என்று அவள் பார்த்த அனைத்தையும் சொன்னாள். அரவிந்த் ஒரு நொடி அமைதியாக இருந்தான். பிறகு காரில் இருந்த ஒரு சிறிய பையை எடுத்து வந்தான். அதற்குள் திருமண நாள் புகைப்படங்கள், ஒரு கேக், ஆர்டர் ரசீத், அதே போல அந்த மோதிரத்திற்கான பில். அவன் மெதுவாக சொன்னான், நாளைக்கு நம்ம கல்யாண நாள். 5 வருடமா நீ ஆசைப்பட்ட மோதிரத்தை சர்ப்ரைஸாக கொடுக்க நினைச்சேன். என் உயிருக்குன்னு எழுதியது உனக்குத்தான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் நந்தினி கதறி அழுக ஆரம்பித்தாள். என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை நம்பலை என்று அவரது காலில் விழுந்தாள். அரவிந்த் அணைத்து தூக்கி நிறுத்தினான். கணவன் மனைவி வாழ்க்கையில் அன்பை விட முக்கியமானது நம்பிக்கை. ஒரு கேள்வி கேட்டிருந்தா இவ்வளவு கண்ணீர் வந்திருக்காது என்றான். அந்த நாளுக்கு பிறகு அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். எந்த சந்தேகம் வந்தாலும் மனதில் வைத்து கொள்ளாமல் உடனே பேசிவிட வேண்டும் என்று. அதன் பிறகு அவர்களது வாழ்க்கையில் சண்டைகள் இருந்தன, ஆனால் சந்தேகங்கள் இல்லை. இந்த மாதிரி நிறைய கதையை லைஃப்பில் கேட்டிருப்போங்க. ஆனால் உண்மை அதுதான். ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன சேஞ்ச். தினம் ரெகுலராக கிளம்பி போகிறவர் திடீர்னு வேறு மாதிரி கிளம்பி போனால் இன்றைக்கி திடீர்னு மாறிட்டாருன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இருக்குது. சோஷியல் மீடியா எவ்வளவோ விஷயம் இருக்குது. அதனால் சேஞ்ச் ஆகிருக்கலாம், பண்ணியிருக்கலாம். நம்மளே நம்ம ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை மாற்றிக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி என்னவா வேணும் இருக்கலாம். ஸோ வாழ்க்கையில் சந்தேகம் அப்படிங்கிறது வந்துட்டால் நிம்மதியாக வாழவே முடியாதுங்க.
யாரும் யாரையும் சந்தேகப்பட வேண்டாம். நிம்மதியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம். இன்னொரு கதையில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க. பாய்.